ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இப்போ 2 வீக்ஸாக நான் வீடியோ போடலை. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், போட முடியாத சூழ்நிலை. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்த வீடியோவெல்லாம் சரி எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். எப்போவுமே நான் லக்னோவிலேருந்து ஊருக்கு வந்தால் கோயில்பட்டியில் இவங்க எங்கள் பக்கத்து வீடு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. எப்போவுமே அவங்க வீட்டுக்கு நான் போகாமல் வரமாட்டேன். அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தான் பிள்ளை வந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போவுமே நான் கோயில்பட்டி போனாலும் நான் சாப்பிட்டுட்டு வர ஒரே வீடும் இவங்க வீடு தான். எனக்கு அந்த அடுத்த வீட்டில் சாப்பிட்றோம் அந்த ஃபீலும் இருக்காது. இவங்களும் விடவும் மாட்டாங்க. நான் போனாலும் இவங்க வீட்லேயே அதே நேரம் இருந்துட்டு எங்கள் பக்கத்து வீடு இப்போ நான் என்னோடய வீடு 2 கொடுத்துட்டேன். அப்படிங்கிறனால காலையில் ஒரு 11 மணிக்கு போனால் ஒரு ஈவினிங் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் இவங்க போன வருஷம் நாங்கள் வரும்போது இவங்க ஃபாரின் போயிட்டாங்க. இவங்கள நாங்கள் பார்க்கல. நானும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தோம். இவங்க 2-3 வருஷமாக ஒன்றாவே விளையாண்டாங்க இல்லையா? தடவை பார்க்கவும் அவன் பேர் ஜித்விக் கவின். அவனுக்கு ஒரே வெக்கம். அப்படியே எங்கேயும் அங்கேயும் அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான் அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒளிய. என் பையனும் அவனை விடுற மாதிரி இல்லை. அவன் அப்போ தான் அபாக்கஸ் கிளாஸ் போயிட்டு வந்தான். அவங்க கூப்பிட போயிருந்தாங்க, நான் போயிட்டேன் வீட்டுக்கு. ஒரே வெக்கம். இங்கேயும் அங்கேயும் பாருங்கள் அவங்க அம்மாவை போட்டு என்ன பாடுபடுத்துகிறான்ட்டு. அவங்க ஃப்ரெண்டை 2 வருஷம் கழித்து பார்க்கவும் சந்தோஷத்தில் என்ன செய்யன்னு தெரியாமல் இது இங்கிட்டும் அங்கிட்டும் ஓட ஆரம்பிச்சிட்டான். சரின்னுட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னடா நீ இப்படி ஓடுறிய அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க தான் இங்கே பாருங்கள் ஓட்டத்தை. என் பையனை விடுற மாதிரி இல்லை. அவன் எங்கெல்லாம் போகிறானோ பின்னாடியே போயிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டும் ஈவினிங் வரைக்கும் இருந்தாள். ஈவினிங்க்கு அப்புறம் நானும் எங்கள் தம்பி வீட்டுக்கு தம்பி ஒய்ஃபை பார்க்க போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இவங்க வீட்டுக்கு போனால் நேரம் போகவே தெரியாது. ஆனால் வீட்டை விட்டு கிளம்பவும் மனசு வராது. ஜாலியாக அவங்க வீட்டில் டைனிங் கிச்சனில் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அதனால் இங்கிட்ட அங்கிட்ட உட்காந்துட்டு கிச்சனில் உட்காந்து எப்போவுமே சும்மா அவங்க வீட்டுக்கு போனாலே வர்றதுக்கு மனசே வராது. ஜாலியாக டைம் பாஸ் ஆகும். ஐயோ இவ்வளோ சீக்கிரம் நேரம் போகுது, என்னடா எங்கிட்ட இருந்துடா நேரம் போகுது அப்படின்னு பார்த்தா இந்த அம்மாவுமே ரொம்ப சூப்பர் டைப்பு, நல்லா பேசுவாங்க ஜாலியாக. நான் அங்கே இருக்கிற வரைக்கும் சும்மா கீரைக்கார் வந்துட்டா கீரையை சொல்லலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டு பக்கத்தில் திண்டு இருக்குமா, அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே ஆஞ்சிக்கிட்டு இருக்கிறது. இப்போ வந்ததுக்கப்புறம் ஃபோனில் தான் 10 நாளைக்கு ஒன்ஸ் பேசுவேன். ஆனால் ஊருக்கு போனால் கண்டிப்பாக பார்க்காம வரமாட்டேன், பார்த்துட்டு தான் வருவேன். இவன் பேர் ஜித்து. செம க்யூட் வாலு, குட்டி வாலு. துருன்னு இங்கிட்ட அங்கிட்டும் ஒரே ரன்னிங்காக தான் இருக்கும். அதுவும் அவங்க அவ்வாவுக்கு பிடிச்ச பிள்ளை தான் ஜித்து. இது என் ஃப்ரெண்டோட தம்பி ஒய்ஃபோட குழந்த, மகிழினி பேர். அவங்க தம்பி ஒய்ஃபு. அவள் வரும்போதே சொன்னான், அச்சுச்சோ நீங்கள் வேறு யூடியூப் வச்சுருக்கீங்களே, யூடியூப்பில் போட்டுருவீங்களே அப்படின்ட்டு வரும்போதே இவங்கள முடிச்சுட்டு அவங்க வீட்டை அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து ஈவினிங்க்கு அப்புறம் தம்பி ஒய்ஃபை பார்க்கணுன்னு கிளம்பி சிதம்பரம்பட்டி போயிட்டேன். இவன் பிறந்து 11 மாதம் ஆகிடுச்சி. ஆடியில் ஆவணி கடைசி பிறந்தான். நான் லக்னோவில் இருந்ததுனால போகலை. எங்கள் வீட்டுக்கார் மட்டும் கூட போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. 11 வருஷம் கழித்து தான் நான் பார்த்தேன். ஆனால் செம எக்ஸ்ப்ரெஷனாக இருந்துச்சு, ஒரே சிரிப்பு தான். நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு சில குழந்தைங்கள்லாம் நம்மக்கிட்ட வராது, இல்லைன்னா வேத்து மூஞ்சா இருக்கேன்னு ஓடும். இதே என் பிள்ளைகளாக இருந்தால் யார் கூப்பிட்டாலும் போகாது. இது கூப்பிட்ட உடனே வந்துருச்சு. உன் பேர் குட்டி பையன் பேர் தேவிமுத்திரன். கூப்பிட்ட உடனே வந்துருச்சு. ஒரே சிரிப்பு தான். தூக்குனா வந்துடுது, கூப்பிட்டா வந்துடுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா 11 மாதம் ஆகிட்டு இருந்தாலும் விவரம் தெரிஞ்சிடும்ல நல்லா. நம்ம அம்மா இவங்க நம்மளை அடிக்கடி பார்த்தவங்க, அதாவது ஒருத்தங்களை அடிக்கடி பார்த்தா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இல்லை புதுசாக பார்த்தா வராது. மோஸ்ட்லி பாதி குழந்தைங்க வராது பார்த்துக்கோங்க. என் பசங்க அதுமாதிரி என் தங்கச்சி பொண்ணுலாம் என்கிட்ட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. தங்கச்சி பொண்ணு அது மாதிரி அவங்க அசாம்லேருந்து வந்திருந்தாங்க. அவளுக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டு. என்னை பார்த்தா அப்படி திருப்பிக்கிடுவா. எங்கள் வீட்டுக்காரை பார்த்தா அழுக ஆரம்பிச்சிருவா. என்னடா இது, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது நல்லா விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, என்ன அவனை விட்டுட்டு வர மனசே இல்லை.
சரி அவங்க வீட்ல போயிட்டு நம்ம போய் இது பண்ண முடியாதே அப்படின்ட்டு, சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, ஏன்னா வர்ற டைமிங்கில ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப டயம் ஆயிடுதுங்கிறனால 2, 2 ப்ராசஸ் யார் யார் வீட்டுக்கு போகணுமோ, ஒரு நாளைக்கு 2, 2 ஊரா போயிட்டு, காலையில ஹாஃப் டே இங்கிட்டு ஆஃப்டர்நூன் ஒரு வீட்டுக்கு போட்டா, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு வீடு, அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி எல்லார் வீடையும் பார்த்துட்டு, எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு, ஆனா நம்ம வர்றதே 1 மந்த் லீவு. 1 மந்த்ல போக முன்ன, வர முன்ன ட்ரெயின்லேயே போயிடுது. மீதி இருக்கிறனால நம்ம வேலைகளே 1 வருஷம் பெண்டிங் வச்ச ஒர்க் நிறையா இருக்கும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, நல்லா சந்தோஷமா இருந்தது ஒரு வீடா போயிட்டு வர்றது. ஆனா என்ன 1 மந்த் வந்தாலும் வேலைகள் வந்து சரியா இருக்கு. வீட்ல பொங்க, பொரிக்க, அப்புறம் வெளிய போற வேலைய போய் பார்க்க, திரும்பி வந்து சமைக்க, திரும்பி தூங்க, திரும்பி எந்திச்சிக்க, திரும்பி மறுநாள் பார்க்குற வேலைய பார்த்துட்டு போக சரியா இருந்தது. இது வந்து என் தம்பி பொண்ணு, அது தம்பி பையன். எதுக்கு பாப்பா பவுட்ரு போடுறேன்னே, தம்பிக்கு பவுட்ரு அடிக்கிறதுக்கு தட்டி வைக்கிறேன் அத்தை அப்படின்னா. சரி தட்டி வை அப்படின்ட்டு அவளுக்கு அப்போ தான் மொட்டை போட்டிருந்தாங்க. அந்த டைமிங்லேயும் நாங்கள் இல்லை. சரின்ட்டு நான் தம்பிக்கு பவுடர் அடிக்க தட்டி வைக்கிறேன் அத்தை அப்படின்ட்டு தட்டி வச்சிட்ருந்தா. சரின்ட்டு நானும் அவனும் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். அவங்களோட ஜாலியாக நான் ஃபோட்டோவில் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு கால்குலேட்டரை தூக்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம். பாருங்களேன், இந்த குழந்தைங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்கிறாங்க. சரி, என்னோடய வீடியோலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து வீடியோ வரும். இப்போ 2 வீக்ஸாக போட முடியலை. பாய்.